லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைவரிசை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்த அலைவரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் எந்த தன்மையில் அதிர்வாய்க்கிட்டு இருக்கோ அதே தன்மையில் இருக்கக்கூடிய வேறொரு பொருள் இதனுடைய உணர்ச்சிகளையும் இதோட தன்மையும் அதை ரிசீவ் பண்ணும். உதாரணத்துக்கு இதை எப்படி நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறோம், வெளியில் எங்கேயோ வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷனில் அவங்க போடக்கூடிய பாட்டோ இல்லை அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சியோ இங்கே நம்ம வீட்டு ரேடியோவில் கேட்குறது எப்படி கேட்குது. அதாவது இப்போது சூரியன் எஃப்எம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அலைவரிசை நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.5. அதே 93 எஃப்எம் ஃப்ரீக்வன்சியை நம்மளோட ரேடியோவில் நம்ம டியூன் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு நம்மளோட ரேடியோவை நம்ம டியூன் பண்ணோம் அப்படின்னா எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த சூரியன் எஃப்எம்மோடைய நிகழ்ச்சிகள் நம்மளோட வீட்டில் நம்மளால் கேட்க முடியுது இல்லையா. இதே மாதிரி தான் இப்போது நம்மளுக்கு சூரியன் எஃப்எம் வேணும் அப்படின்னா 93.5 ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ரேடியோவை டியூன் பண்ணணும். இதே இது ஹலோ எஃப்எம்க்கு வேணும் அப்படின்னா 106.4க்கு நம்மளோட ரேடியோவை நம்ம டியூன் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம என்ன தன்மையில் இருக்கிறோம், நம்ம என்ன தன்மைக்கு மாறணும், நமக்கு என்ன வேணுமோ அந்த தன்மைக்கு நம்மளே டியூன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம தேடுற விஷயங்களும் நம்ம ஆசைப்படுற விஷயங்களும் நமக்கு கிடைச்சிடும். இதன் அடிப்படையில் தான், இந்த ஃப்ரீக்குவன்சியின் அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி வேவ்ஸ், அதாவது மின் காந்த அலைகள். இந்த ஃப்ரீக்குவன்சியை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.